ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி பட்டர் அண்ட் கீ பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இது பால் காய்ச்சி வச்சுட்டு இந்த பாலை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் மேலே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் தனியாக எடுத்து ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ண க்ரீம் ஒரு 1 month நான் கலெக்ட் பண்ணி வச்ச க்ரீமோடு நான் ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பால் ஃபார்ம் மில்க். ஸோ இது பாஸ்டரைஸ்டு கிடையாது, ஹோமோஜனைஸ் கிடையாது, அல்ட்ரா பாஸ்டரைஸ் கிடையாது. ஸோ இது பண்ணனால வீட்டில் காய்ச்சதுமே இவ்வளோ க்ரீம் தனியாக வரும். நீங்கள் கடையில் பாஸ்டரைஸ்ட் ஆர் ஹோமோஜனைஸ்டு மில்க் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் வராது. ஃபார்ம் மில்க் இல்லாட்டி ரா மில்காக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இவ்வளோ க்ரீம் வரும். இப்போ நான் கலெக்ட் பண்ண க்ரீமை எல்லாத்தையும் நான் ஒரு ஹை ஸ்பீட் பிளெண்டரில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நிறையா க்ரீம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தா தனித்தனியாக பேட்சாகவும் பண்ணலாம், இல்லாட்டி சேர்ந்தும் பண்ணலாம். ஸோ நான் இருக்கிற எல்லா க்ரீமையும் நான் ஒரு ஹை ஸ்பீட் பிளெண்டரில் ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வீட்டா மிக்ஸ். இந்த க்ரீமோட நான் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீம் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் கோல்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஹை ஸ்பீடில் ஒரு 1 to 2 minutes நான் பிளெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிளெண்ட் ஆகும் போதே கொஞ்சம் விப் க்ரீம் மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா கரெக்டாக ஃபேட் தனியாக பிரியும். ஸோ பட்டர் மில்க் தனியாக, பட்டர் தனியாக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பட்டர் தனியாக வந்துருச்சு. ஸோ நான் லிக்விடாக இருக்கிறது தான் ஆக்சுவல் பட்டர் மில்க். நம்ம தயிரை தண்ணியாக்கி தண்ணி கலந்து பண்ணுறது பட்டர் மில்க் கிடையாது, இதுதான் ஆக்சுவல் பட்டர் மில்க்கு. ஸோ இது தனியாக எடுத்துகிட்டு பட்டர் மில்க் தனியாக, பட்டர் தனியாக வச்சுட்டு இது பட்டர் நீங்கள் கோல்ட் வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐஸ் க்யூப்ஸு வாட்டர் போட்டுட்டு கோல்டு வாட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணணும். இது ஒரு 2-3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இந்த லிக்விட் தண்ணி கிளியர் வாட்டராக வர வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணணும் பட்டரை. இது நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளியராக ஆக ஆரம்பிக்குது. இது முடிச்சுட்டு திருப்பியும் அந்த வாட்டரை கொட்டிட்டு திருப்பியும் கோல்டு வாட்டரில் திருப்பியும் நான் வாஷ் பண்ணுறேன். ஸோ இது 3rd வாஷ். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது பட்டர், இவ்வளோ பட்டர் எனக்கு தனியாக வந்திருக்கு. இதை நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டு நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பட்டர் மில்க்கு. ஸோ இதை நான் 2 பாட்டிலில் ஊற்றி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் பட்டரை நான் கீயாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பேனில் லோ டு மீடியம் ஹீட்டில் நான் பட்டர் போட்டு நான் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லிக்விட் மாதிரி ஆகும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணணுன்னா, நீங்கள் இந்த ஒயிட் கலர் லிக்விட் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கோல்டன் கலரில் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் எதுவுமே இல்லை. ஸோ பட்டர் ஃபுல்லாகவே லிக்விட் ஆகிடுச்சு. இது பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டாப். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கீ பிரிக்கும்னால இன்னும் கொஞ்சோண்டு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன், இன்னும் டார்க் கோல்டன் கலரில் வந்ததும் நான் ஆஃப் பண்ணுறேன்.
ஆல்மோஸ்ட் எனக்கு வேண்டிய கலர் வந்துருச்சு. ஸோ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சரில் கூல் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே சாலிடாக நல்லா இந்த வெதருக்கு நல்லாவே சொலிடிஃபை ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் கீ பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.